அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது.
குடிப்பற்று அப்பவிழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் நாளிலே இயேசுவின் சீடர், என் பாஸ்கா விருந்தின நாங்கள் எங்கே சில ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர் பின்வருமாறு கூறி மக்களுடைய உரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகரத்தில் செல்லுங்கள். மண்புறத்தில் தண்ணீர் சுமந்து கொள்வதால் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள், நான் என் செல்வோடு பாஸ்கா கொடுப்பதற்கான நிலை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல்மாலையில் ஒரு பெரிய அறையை கண்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்கிறது. சிலர் சென்று நகரை அமைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறு அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு செலுத்தி அவளுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து வழங்கினர். அப்பொழுது அவர் அவரிடம், இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக சிந்தப்படும் ரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் நாளில் தான் நான் காட்சி ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன், உறுதியாக சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல்கள் பாடிவிட்டு ஒளிவு முறைக்கு சென்றார்கள். அந்த மனநிலையோடு ஒவ்வொரு முறையும் உட்கொலை பெற்றுக் கொள்கிறோமா? இங்கதான் நாம் கேட்க வேண்டிய
ஒரு மத தடை சட்டம் விதிக்கப்படுகிறது. அப்பொழுது ஒரு சிறுவர், கத்தோலிக்க சிறுவர் நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுகிறார். அவர் கத்தோலிக்க சபையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற நீதிபதி சற்று இறக்கப்பட்டுள்ளவர் அந்த சிறுவனை அழைத்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு பை நிறைய தங்க காசுகளை கொடுக்கிறேன், அதை பெற்றுக்கொண்டு இந்த கத்தோலிக்க சபையை விட்டுவிடு, நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். சிறுவனுடைய நீதிபதிகள் கேட்கிறார், எனக்கு நற்கருணை உள்ள வேறு ஏதாவது சபையை காட்டுகிறது. அதாவது நற்கருணையுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அந்த சிறுவன் அந்த சிறு வயதிலே அறிந்திருக்கிறார். நம்முடைய சிறு வயதிலே பல புனிதர்கள் இந்த நற்கருணையை உட்கொண்டே வாழ்ந்திருக்கிறார்கள். நற்கருணையிலே கிறிஸ்து முழுமையாக பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை முழுவதுமாக நம்பினார்கள். அந்த கிறிஸ்துவின் உடலை ரத்தத்தை உட்கொள்ளும் பொழுது நான் கிறிஸ்துவாகவே மாறுகிறேன், என்னுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவின் செயல்பாடுகளாகவே இருக்க வேண்டும் என்பதைதான் இந்த விழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நாளிலே சிந்தித்து பார்ப்போம். அவருடைய சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாம் ஒரு சடங்காக ஒரு ஆராதனை பொருளாக மட்டும் பார்த்துக்கிறாமல் மாறாக கிறிஸ்துவின் பிரசன்னம் உண்மையாகவே இருக்கிறது. அந்த கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை அந்த நற்கருணையை நான் உட்கொள்ளும் பொழுது கிறிஸ்து என்னிலே வருகிறார், என்னிலே இருந்து அவர் செயல்படுகிறார். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுமே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுமே கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். நாம் ஒரு அன்பு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் வெளிப்பாடு. நாம் ஒரு இறக்க செயலை அடுத்தவர்களுக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் வெளிப்பாடு. மாறாக தேவையற்ற செயல்களை நாம் செய்யும் பொழுது அது கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கிறார். அப்பொழுது நான் இந்த நற்கருணையை ஒரு சடங்காக நான் பின்பற்றுகிறேன் தவிர கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை நாம் உருவாக்குவதில்லை. ஆகவே நாளிலே சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று நாம் கொண்டாடுகின்ற இந்த நற்கருணை, நாம் உட்கொள்ளுகிற நற்கருணை நம்முடைய வாழ்விலே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்து எனக்காக வருகிறார். கிறிஸ்து எனக்காக தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கொடுத்தார். காரணம், நான் அதை உட்கொண்டு நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவின் செயல்பாடுகளாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் இறைப்பணி நீட்சியாக மாற வேண்டும் என்பதை இந்த விழா நமக்கு நினைக்கின்றது. அவ்வாறு நாம் வாழ தேவையான அனுபவங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென். Amen.
அன்பு தந்தையே இறைவா, உம் இறை இரக்கத்தின் உடனிருப்பு முன்பு உம் சீடர்களோடு இருந்தது போல இன்று என் திரு அவையில் உமது ஆற்றலினால் நிறைத்து என் திருத்தந்தை முதல் கடைநிலை பொதுநிலையினர் வரை அனைவரையும் நற்செய்தியின் தூதர்களாக திரு அவையை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை படைத்து பராமரித்து ஆளும் என் இறைவா, எம் நாட்டு அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். ஒருவர் மற்றவர்களை குறை கூறி வாழும் இவர்களின் போக்கை நீ நன்கு அறிவீர். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற உமது தாக்கம் எம் நாட்டு தலைவர்களிடையே மேலோங்கி நீதி விரும்பும் இறையரசு மலர்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் இறைவா, நற்கருணையின் உருவில் உமது திருமகன் எம்மிடையே என்றும் வாழ்கிறார் என்பதையும் உமது அளவற்ற அன்பை என்றும் எங்களுக்கு வாரி வழங்குகிறார் என்பதையும் நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திட வரமற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடைகளின் ஊற்றான இறைவா, இப்புதிய கல்வியாண்டில் முதல் முறையாக பாடசாலை சென்று கல்வி பயிலவிருக்கும் சிறார் முதல் தங்களின் இறுதி படிப்பை முடிக்கும் இளையோர் வரையுள்ள அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் இறை அச்சத்தையும் அளித்து சிறந்த படைப்பாக இவ்வுலகில் வளம் பெற உம் அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் ஒளியை இறைவா, உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிக்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிவித்தருளும். உமது வார்த்தையாலும் உணவாலும் கூட்டம் பெற்ற நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவற்றையே நாடவும் பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ வரமுற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் வேண்டி மன்றாட செய்த எல்லா உதவிகளையும் விண்ணப்பங்களையும் மன்றாடுகளையும் நோக்குகிறோம். நாங்கள் இன்று கொண்டாடுகிற விழாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நற்கருணையிலே நம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் முழுமையான பிரசன்னம் பெறுகிறது. அதை நாங்கள் தகுந்த தயாரிப்போடு உட்கொண்டு மறு கிறிஸ்தர்களாக கிறிஸ்துவின் இறை ஆட்சிப்படையின் மீட்சிகளாக மாற தேவையான ஆசிரியம் தந்து கடைபிடிக்கிறது. நடங்களை எல்லாம் மன்றாடிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகிறோம். Gracias.
பெண்களுள் ஆசை பெற்றவளே, உடைய திருவயிற்று கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. திருவள்ளுவரை விழா நம்முடைய திருவள்ளுவரை
மதிப்பிடுவேன். இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பிய நேரத்தை புரிந்து கொண்டு சிறப்பான நேரத்தில் வந்து ஆராதனை பங்கெடுத்து நம்முடைய பங்கிற்காக, நம்முடைய கிராமத்திற்காக, நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாலை 9 மணிக்கு அந்த மாலை திருப்பணி நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை இந்த மாலை 9 மணிக்கு குடிநீர் கட்டணி கூட்டமானது நடைபெறும். அடுத்த ஞாயிறு 21 முன்னிலை கூட்டமானது நடைபெறும். நல்லபடியாக நம்முடைய திருவிழாக்கள் பங்கேற்கிறவர்கள், நம்முடைய பொறுப்பாளர்கள், மரியாதை சேவை, இளையோர், நம்முடைய இரு மடத்து சகோதரிகள், சென்னை சபை மற்றும் சபை சகோதரிகள் மற்றும் சிறுவர்கள், அடைக்கலை மாணவர்கள், இளைஞர்கள் அனைவருக்குமே சிறப்பாக இந்த திருவிழாக்களில் கொடியேற்றத்திலிருந்து திருவிழா முடியும் வரை சிறப்பான ஒத்துழைப்பை அளித்து சிறப்பாக பங்கெடுத்து திருவிழாவை ஆண்டுடைய பேரெடுத்த விழாவாக, ஆசிரியர் விழாவாக, நாம் பெற்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்வதில் அற்புதமான விழாவாக மாற்ற விழாவாக இருக்க முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு முறையாக நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இப்பொழுது விழா குழு தலைவர் திரு அவர்கள் திருவிழாவுடைய மரபு சம்பளங்களை முக்கியமான மரபு சம்பளை என்றும் அவர் வாசிப்பார். அதன் பிறகு கலந்து வருமா எல்லாருக்கும் கிரியேட்டிவிட்டியை சொல்லி நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக சட்டம் செய்திருக்கிறார்கள் என்கிற பயம் எனக்கு இருந்தது. ஆனால் மிகச்சிறப்பாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக பிரிவுகளோடு சேர்ந்து திட்டமிட்டு எதை படைக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக விழாவை நடத்தி மீதம் இந்த தொகையை மீதமாக வந்திருப்பது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். பலத்த கரவழைய திருவிழாக்களுடைய தலைவர் அவர்களுக்கும் அனைத்து இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் திருதி ஆசிரியருக்கு இழந்திருப்போம். திருமண அறிவிப்பு பாத்திமாபுரம் மதிப்புடன் திருவுருளையும் திருத்தத்தையும் நான்களை உலகில் உட்கொள்வது உங்களை தம்மையும் கருத்துவைத்தையும் வருவது முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் பேரிடத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அனுமதியாக என் இடமாற்றம் செய்கிறவர்மை Yeah.